பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி வ அஹ்லி பைத்திஹி தஸ்லீமன் கசீரா மபாத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ அர்ஸல்னா ரியாஹ லவாகிஹ ஃபஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅ ஸதகல்லாஹுல் அலீம். கணியத்துக்குரிய சகோதரிகளே, மனிதனுடைய உயிர் வாழ்கிறதுக்கு காற்று ரொம்ப முக்கியம். அது நாங்கள் அனைவரும் அறிந்த விஷயம். இதனை பற்றி நாங்கள் பாடசாலை காலங்களில் படித்திருப்போம். ஆனாலும் இவைகளை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆனில் அல்லாஹ் காற்றினுடைய எத்தனை வகைகளை சொல்லியிருக்கிறான் என்று நாங்கள் குர்ஆனை பற்றி அறிஞ்சு கொள்வது, ஹதீஸை பற்றி அறிஞ்சு கொள்வது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் காற்றுக்கு ரீஹ் ரியாஹ் என்று சொல்கிறார். ரீஹ் என்றால் காற்று, அதனுடைய பன்மையான வார்த்தை தான், ப்ளூரல் வேர்ட் தான் அர்ரியாஹ். எப்படி குர்ஆனில் இந்த பன்மை வடிவத்தில் தான் அதிகமாக அல்லாஹ் பாவித்து இருக்கிறான். இந்த அர்ரியாஹ் என்ற வார்த்தை பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய கருணை, நன்மை இவைகளை தான் குறிக்குது. மகரந்த சேர்க்கை செய்யும் காற்று, அதனை அல்லாஹ் குர்ஆனில் அர்ரியாஹு லவாகிஹ என்று சொல்கிறான். எங்களுக்கு தெரியும், மகரந்த சேர்க்கை அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றின் மூலமாக செய்ய வைக்கிறான். வஅர்ஸல்னா ரியாஹ லவாகிஹ ஃபஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன். மேகங்களை சூளாக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை செய்யும் காற்றுகளை நாங்கள் அனுப்புகிறோம், பொறவு வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படியாக குர்ஆனில் அந்த மகரந்த சேர்க்கை செய்யும் காற்றை பற்றி அர்ரியா லவாகிஹ என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அதே நேரம் இன்னொரு காற்று இருக்கிறது, நற்செய்தி கூறும் காற்று. புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி. அவன்தான் தன்னுடைய அருள் பாக்கியத்தினால மழைக்கு முன்னதாக காற்றுகளை, அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாக காற்றுகளை நற்செய்தி கூறக்கூடியதாக அனுப்புகிறான். வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரன் பைன யதை ரஹ்மதிஹி. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபைக்கு முன்னால் நற்செய்தி கூறக்கூடியதாக அந்த காற்றை அனுப்புகிறான். மற்றும் ஒரு காற்றை பிரீஹின் தய்யிபா, இதமான பயணம் செய்யும் காற்று என்று அல்லாஹ் குர்ஆனில் அதனை பற்றி கூறியிருக்கிறான். வ ஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபத்தின் வ ஃபரிஹு பிஹா. அந்த மனிதர்கள் இதமான நல்ல காற்றோடு அவர்களுடைய கப்பல்கள் அவர்களை சுமந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று இந்த இதமான காற்றை பற்றி அல்லாஹ் ரீஹ் தய்யிபா என்று சொல்லியிருக்கிறான். மேலும் பல காற்றுகள் இருக்குது, அது தண்டனை அழிவுகளை தரக்கூடிய காற்று. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்குது. காற்றினால் ஏற்பட்ட அதிகமான அனர்த்தங்கள். குர்ஆனில் அர்ரீஹ் என்று வரும் சொற்கள், அதாவது ஒருமை வடிவத்தில் சிங்குலர் ஃபார்மில் வரக்கூடிய எல்லா சொற்களும் அது காற்று சம்பந்தமாக அர்ரீஹ் என்று வரக்கூடிய நேரத்தில் அழிவையும் வேதனையும் தான் அது காற்று. அழிவையும் வேதனையும் தான் அது காட்டுகிறது. இன்னும் ஒரு காற்றை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மலட்டுத்தன்மையான நன்மை இல்லாத அழிவு காற்று. அதற்கு அர்ரீஹுல் அகீம். வஃபி ஆதின் இத் அர்சல்னா அலைஹிம் அர்ரீஹுல் அகீம். ஆத் கூட்டத்தாருக்கு அவங்களுக்கு நாங்கள் அனுப்பினோம் காற்றை, அவர்கள் மீது அந்த நன்மை இல்லாத காற்று அழிவை ஏற்படுத்தது, மலட்டு காற்றை நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அர்ரீஹுல் அகீம் என்று
அந்த வேதனை காற்றுக்கு பேர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி எரிச்சலோடு வீசுகிற கடுமையான குளிர்ந்த காற்று, இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ரேஹ் சர்சர் ஆத்தியா வ அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, ஆது கூட்டத்தார் அவங்களுடைய அழிவை நாங்கள் இறைச்சல் வீசும் கடுமையான குளிர்ந்த சூறாவளி காற்றினால் அழித்தோம் என்று அவங்க அழிக்கப்பட்ட வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டான். இன்னொரு காற்று இருக்குது, அதுக்கு பேர் அசார். அது நெருப்புடன் கூடின ஒரு சுழற்காற்று. அசாருன் ஃபீஹி நாருன் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் ஃப அஸ்வாபஹா அசாருன் ஃபீஹி நாருன் ஃபஹ்தரகத், அந்த நிலத்தை நெருப்புடன் கூடிய ஒரு சுழல் காற்றை அனுப்பி அதனை நாங்கள் தாக்கி சாம்பலாக எரித்து விட்டோம், அதாவது அது சாம்பலாக எரிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். மேலும் ஒரு காற்று இருக்குது, அதுக்கு வசப்படுத்தப்பட்ட காற்று என்று சொல்லப்படும். அதாவது அது நிஅமத்துடைய காற்று, அல்லாஹ்வுடைய அருளை கொடுக்கக்கூடியது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த காற்று வசப்படுத்தப்பட்டுச்சு. அல்லாஹ் குர்ஆனில் வலி சுலைமான அர்ரீஹ், வலி சுலைமான அர்ரீஹ குதுவுஹா ஷஹருன் வரவாஹுஹா ஷஹருன், நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அதனுடைய கால பயணம் 1 மாத கால தூரம், அதனுடைய மாலை பயணம் 1 மாத கால தூரம். அதாவது காலை பயணம் அந்த காற்று என்பதாக என்றாலே வேகமாக வீசக்கூடியது. அப்படின்னா இது ஒரு எவ்வளவு அற்புதமான நிஅமத்துடைய அந்த உதவிகளை செய்யக்கூடிய காற்றாக இருக்குது. வசப்படுத்தப்பட்ட காற்று என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். அப்போ அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் அந்த காற்றை. அதனுடைய காலை பயணம் 1 மாத கால தூரம், அதனுடைய மாலை பயணம் 1 மாத கால தூரம். அந்த அளவுக்கு அல்லாஹ் காற்றை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த அளவு தூரத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றினூடாக வேண்டிய வேலைகளை செய்வாங்க. இந்த காற்று பலமாக வீசக்கூடிய நேரத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த காற்று எனக்கு வேதனையை கொண்டு வந்து தருமோ, பயந்தவர்களாக மஸ்ஜிதின் பக்கம் விரைவார். அதே நேரம் காற்று வேகமாக வீசுகிற நேரம் ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க, அவங்க பிரார்த்திப்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக கைரஹா வ கைரமா ஃபீஹா வ கைரமா அர்சல்த பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரமா ஃபீஹா வ ஷர்ரமா அர்சல்த பிஹி. யா அல்லாஹ், உன்னிடம் இந்த காற்றினுடைய நன்மையை நான் கேட்கிறேன், இதற்குள்ளே இருக்கிற நன்மையை, இது எதனோடு அனுப்பப்பட்டுள்ளதோ அதனுடைய நன்மையையும் நான் கேட்கிறேன். இதனுடைய தீங்கிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக, இதுக்குள்ளே இருக்கும் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாயாக, இது எதனுடன் அனுப்பப்பட்டுள்ளதோ அந்த தீங்கிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டு இருக்குது. எனவே அல்லாஹ் இந்த காற்றினூடாக பல அவனுடைய வலிமையை, அவனுடைய சக்தி வல்லமைகளை காட்டியிருக்கிறான். இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹ் காற்றை கொண்டு நிகழ்த்திய 4 முக்கியமான வரலாறு அற்புதங்கள் இருக்குது. காற்றின் மூலமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. என்றாலும் முக்கியமான 4 அற்புதங்கள், அதில் ஒன்று தான் அகல் போர், ஹந்தக்குடைய யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் எதிரிகளை விரட்டி அடிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புத காற்றை அனுப்பினான். முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு 10,000க்கும் மேற்பட்ட கூட்டு படையினர் மதீனாவை சூழ்ந்து கொண்டாங்க. அல்லாஹ் எதிரிகளுக்கு எதிராக பயங்கரமான புயல் காற்றை வீச செஞ்சான். குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் ஜாஅத்கும் ஜுனூதுன் ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதன் லம் தரவுஹா. அதாவது நம்பிக்கை கொண்ட உங்களே, விசுவாசிகளே, மூமின்களே, உங்களிடத்தில் கூட்டுப்படையினர் வந்த நேரம், அந்த காஃபிர்களுடைய கூட்டுப்படையினர்கள் உங்களை அழிக்கிறதுக்கு வந்த நேரம் அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அந்த அருட்கொடை நிஅமத்தை எண்ணி பாருங்க. அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் ரேஹன் காற்றையும்
நீங்கள் காணாத மலாய்க்காமார்களையும் படையினர்களாக அனுப்பினோம் என்று சொல்லுறார். இப்படி அனுப்பி அந்த காஃபிர்களை தோல்வுற செஞ்சான். அவர்கள் திசை தெரியாமல் ஓடினாங்க. அவர்களுடைய கூடாரங்கள் மற்றும் அவர்கள் சமைக்கும் பாத்திரங்கள், சமைத்து கொண்டிருந்த பாத்திரங்கள் எல்லாமே காற்றுக்கு வீச ஆரம்பித்தது. அவர்கள் பயந்து ஓடினாங்க. முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. அகல் போர் எவ்வளோ கடினமான போர். அகலிகள் தோண்டி பசியில் சஹாபாக்கள் ரசூலுல்லா அவதிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசுவாசிகளுக்கு இப்படித்தான் உதவி செய்கிறான். அதே நேரம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் காற்றை ஒரு வாகனமாக அற்புதமாக ஆக்கி கொடுத்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய செஞ்சு அந்த காற்றை அவங்களுக்கு ஒரு வேகமாக அதிவேகமாக ஓடும் வாகனத்தை போல ஆக்கி கொடுத்தான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வலி சுலைமான அர்ரீஹ குதூஹா ஷஹருன் வ ரவாஹுஹா ஷஹருன் என்ற ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னதை போல ஒரு மாதம் காலை பொழுதுக்கும் ஒரு மாதம் மாலை பொழுதுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தான். இன்னும் ஒரு வசனத்தில் வலி சுலைமான அர்ரீஹ ஆசிஃபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி, நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவருடைய கட்டளைப்படி வேகமாக வீசும் காற்றை அர்ரீஹ ஆசிஃபா என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி வேகமாக வீசும்படியான காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். ஆத் சமுதாயம் அழித்த அந்த ஆத் சமுதாயத்தை அழித்த மலட்டு காற்று பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவங்களுடைய உடல் பலத்தை கண்டு பெருமை அடித்தாங்க, அல்லாஹ்வை நிராகரித்தாங்க. ஆத் சமுதாயம் மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆத் சமுதாயத்துடைய மக்களை அல்லாஹ் 7 இரவுகளும் 8 பகல்களும் வீசின அந்த பேய் காற்றை கொண்டு அழிச்சார். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வஃபி ஆதின் இத் அர்சல்னா அலைஹிம் ரீஹல் அகீம மா ததரு மின் ஷைஇன் அதத் அலைஹி இல்லா ஜஅலத்ஹு கர்ரமீம். ஆத் கூட்டத்தினரிடம் உங்களுக்கு பெரிய அத்தாட்சி இருக்குது மனிதர்களே, நீங்கள் இவைகளை கண்டு படிப்பினை பெறுங்க. அவங்க மீது நாங்கள் மலட்டு காற்றை ரீஹல் அகீமை அனுப்பினோம். அதை ஏவிய நேரம் எந்த ஒரு பட்டாளத்தையும் அழித்து விடாமல் வைக்க விட்டுவிடல, எல்லாமே தெரித்து உக்கியிலிருந்து போனதை போல மக்கி போனதை போல ஆக்கிவிட்டது என்றெல்லாம் அந்த காற்றை பற்றி சொல்லுறான். அதே நேரம் கடுமையான குளிர்ந்த காற்று வாம்மா ஆதுன் ஃப உஹ்லிகு பிரீஹின் ஸ்வர்சரின் ஆத்தியா. இந்த கூட்டத்தினர், அதாவது ஆத் கூட்டத்தினர், அவங்களுடைய சோதனை எந்த அளவுக்குன்னா பெரிய இறைச்சல் வீசும் கடுமையான குளிர்ந்த சூறாவளி காற்றினால் அவங்க அழிக்கப்பட்டாங்க என்று அந்த குளிர்ந்த சூறாவளி காற்றுக்கு அல்லாஹ் பெரீஹின் சர் சர் என்று சொல்கிறான். அதாவது சர் சர் கடும் வேகமாக வீசிய குளிர்ந்த சூறாவளி காற்று பெரீஹின் சர் சர் நாத்தியா. அதே நேரம் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையின் வாசத்தை ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உணர்ந்தாங்க. பல 100 மைல்களுக்கு அப்பால் எகிப்திலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை கொண்டு வரப்பட்டுச்சு. கன்ஆன் தேசத்தில் இருந்த அவங்களுடைய வாப்பா தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காற்று அந்த வாசத்தை சுமந்து கொண்டு வந்து சேர்த்துச்சு. வலம்மா ஃபசலத்தில் ஈரு கால அபூஹும் இன்னில அஜிது ரீஹ யூசுஃப் லவ்லா அன்து ஃபன்னிதூன் என்று அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுறான். அந்த பயணிகள் எகிப்து நாட்டில் இருந்து புறப்பட்ட நேரம் நாங்கள் யூசுஃபின் வாசனையை அவருக்கு உணர செஞ்சோம். அதனால் அவர் சொன்னார், அவசியமாக நான் யூசுஃபுடைய வாசனையை உணர்கிறேன், ரீஹ யூசுஃப் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூறினாங்க. அந்த நேரம் அங்கே கூடியிருந்த அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் பழைய அதே சிந்தனையில் யூசுஃபை நினைச்சு கொண்டு ஒரு விதமான தவறில் நீங்கள் இருக்கிறீங்க என்று சொன்ன நேரம் அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன பைத்தியக்காரன் புத்தி குறைஞ்சவன்னு சொல்லாதீங்க, நான் சொல்கிற இதை நம்புங்கன்னு சொன்னாங்க. இப்படியாக
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றினூடாக பல விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறான். இவைகள் அனைத்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அற்புதங்கள். இதனை நாங்கள் விளங்கி எங்களுடைய ஈமானை அதிகரித்து கொள்ளணும். பத்ர் போருடைய நேரத்தில் 313 பேர் கொண்ட முஸ்லீம் படை 1000க்கும் மேற்பட்ட ஆயுதம் தாங்கிய எதிர்ப்படையை எதிர்கொண்டாங்க. அந்த நேரம் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவுறதுக்கு மலாய்க்காமார்களை இறக்கி வைத்தார். காற்றையும் ஒரு பெரிய உதவியாக அல்லாஹ் அனுப்பினார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, பத்ர் போரில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 1000 மலக்குமார்களுடன் வந்த நேரம் ஒரு பெரிய காற்று வீசியது. ஒரு பெரிய காற்று வீசிச்சு. பிறகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 1000 மலக்குமார்களுடன் வந்தாங்க. அந்த நேரமும் இன்னொரு காற்று வீசிச்சு. இது இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாவின் உதவி காற்று என்று சொல்லப்படுது. இப்படியாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தடவை, அபிஷிர் யா அபா பக்கர் ஹாதா ஜிப்ரீலு அலா சனாயாஹுன் நகா, அபூபக்கரே நல்ல செய்தி பெற்றுக்கோங்க, நன்மாராயம் பெற்றுக்கோங்க, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காற்றினால் கிளப்பப்பட்ட தூசிகள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காற்றினால் கிளப்பப்பட்ட தூசிகள் எங்களுக்கு உதவி வந்துவிட்டது என்று சொல்லி பத்ருடைய சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லியிருந்தார். எனவே அல்லாஹ் இப்படியாக காற்றை பற்றி நிறைய குர்ஆனில் பேசியிருக்கிறான். இன்னொரு காற்று இருக்குது, சபா என்று சொல்கிறது. அதாவது அல் சபா அல்லது அஸ்ஸபா, கிழக்கு காற்றை கொண்டு நபி அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கிடைச்ச உதவி அஸ்ஸபா. ஹஸரத் ரசூலுல்லாஹ் அல்லாவின் மூலமாக சில சிறப்புகளை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்டாங்க. அதில் ஒன்று தான் போர்க்களங்களில் காற்றை கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யப்பட்ட விஷயங்கள். நபி அவங்களுக்கு கிழக்கு திசையில் இருந்து வீசும் இதமான அந்த காற்று அதே சமயம் எதிரிகளை நிலை கொள்ள செய்யும் காற்றாக அது மாறும். அது அல் சபா என்று சொல்லப்படக்கூடிய காற்றின் மூலமாக உதவி செய்யப்பட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது, நுசிர்து பிஸ் சபா, சொன்னாங்க நான் சபாவை கொண்டு கிழக்கு காற்றை கொண்டு உதவி செய்யப்பட்டேன். மேலும் வா அஹ்லக்கத் ஆதுன் பித் தபூர், இன்னும் ஒரு காற்றுக்கு தபூர் என்று சொல்லப்படும். சொன்னாங்க ஆது சமுதாயத்தினர்கள் மேற்கு காற்றை கொண்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எனவே மேற்கு காற்றுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தபூர் என்று சொல்கிறதோடு கிழக்கு காற்றுக்கு அஸ்ஸபா என்றும் சொல்லுறார். எனவே இந்த காற்றை ஏசக்கூடாது. காற்றுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இயங்கும் ஒரு படைப்பு. அது கடுமையான புயலாக வீசினாலும் அதை மனிதர்கள் திட்டவோ சபிக்கவோ கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு தடை விடுத்திருக்குது. திர்மிதியுடைய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தஸப்புர் ரீஹ, நீங்கள் காற்றை திட்டாதீங்க, ஏசாதீங்க. ஃபைதா ராய்த்தும் மா தக்ரஹூன, அந்த காற்றினூடாக ஏதாவது நீங்கள் விரும்பாத விடயத்தை கண்டால் ஃபகூலு, சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் ஹைரி ஹாதிஹி ரீஹி, யா அல்லாஹ் இந்த காற்றினுடைய நலவை உன்னிடத்தில் கேட்குறேன். அதாவது காற்று வீசுது, எங்களுடைய அனைத்து விடயங்களையும் எடுத்துக்கொண்டு போகுது, எங்களுடைய பணங்களை கூட பறக்க விடுது, ஆடைகளையும் அது நயமாக இருக்க விடுவதில்லை. இப்படியெல்லாம் ஆகக்கூடிய நேரத்தில் காற்றை ஏசாதீங்க, அதனுடைய நன்மையை கேளுங்கிறதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி மறுமை நாளைக்கு முன்னால் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உயிரை கைப்பற்றத்துக்கு, அதாவது அவங்கள மௌத்தாக்குறதுக்கு ஒரு காற்று வீசும். அதற்கு மென்காற்று என்று சொல்லப்படும். உலக அழிவுக்கு கியாமத்து நாளுக்கு முன்னதாக பூமியில் வாழ்கிற உண்மையான மூமின்களை, உண்மையான நம்பிக்கையாளரை
கௌரவிக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றை அற்புதமாக அனுப்புவான். உலகத்தில் தீயவர்கள் மட்டும் எஞ்சியிருக்கும் நிலையில் இந்த காற்று வரும். யமன் அல்லது ஷாம் பகுதியிலிருந்து தான் இந்த மென்மையான குளிர்ந்த காற்றை வீச செய்வான் என்று எங்களுக்கு ஹதீஸ்கள் சொல்லியிருக்குது. இந்த இதமான காற்று நெஞ்சில் அணுவளவு ஈமான் நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு முஸ்லிமுடைய உயிரையும் லேசான முறையில் கைப்பற்றிவிடும். அதன் பின்னால் தீயவர்கள் மட்டும்தான் பூமியில் எஞ்சுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பஅஸல்லாஹு ரீஹன் மினல் யமன், அல்லாஹ் யமனில் இருந்து ஒரு காற்றை அனுப்புவான். மினல் ஹரீர், அது மென்மையான காற்றாக இருக்கும். அதாவது ஹரீர் மென்மையான காற்று. ஃபலா தது அஹதன் ஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் ஈமானின் இல்லா கபலத்துஹு, உள்ளத்தில் மிஸ்காலு தர்ரா, அதாவது ஒரு அணு அளவாவது ஈமான் கொண்ட யாரையும் விட்டுவிடாமல் அது தன்னுடைய உயிரை கைப்பற்றிவிடும் என்று சொல்லி. இந்த காற்றை பற்றி இஸ்லாத்தில் ஏராளமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அற்புத ஆற்றலை தான் அறிவிக்கிறது. நாங்கள் இவைகளை படித்து அல்லாஹ்வை அறிய வேண்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்குறது தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மத் தௌஹீத், யாரா எனக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவு. தௌஹீதுனா ஏகத்துவம், ஏகத்துவத்தினுடைய கர்த்தர் அல்லாஹ், ஏகத்துவம் அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம், இணை வைக்கிறது அவன் விரும்புகிறதில்லை. அதனால் நபி அவங்க அடிக்கடி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மத் தௌஹீத் வ அமல் அல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னல் ஹாத்திமா, எனக்கு ஏகத்துவ அறிவையும் உன்னை பற்றி விளங்கும் விளக்கத்தையும், வ அமல் அல் இஹ்லாஸ், இஹ்லாஸோட அமல் செய்யும் பாக்கியத்தையும், வ ஹுஸ்னல் ஹாத்திமா, நல்ல முடிவையும் தா என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் சூரா இஸ்ரா உடைய ஆயத்துக்களை படித்து கொண்டு வந்தோம். அதில் இறுதியாக 70வது ஆயத்துக்கு பார்த்தோம். இன்றைக்கு 71வது ஆயத்தை ஓதவிருக்கிறோம். அந்த 77வது ஆயத்து எங்களுக்கு சொல்லுது, யௌம நதுஉ குல்ல உனாசின் பி இமாமிஹிம் ஃபமன் ஊதிய கிதாபஹு பி யமீனிஹி ஃபஉலாயிக யக்ரஊன கிதாபஹும் வலா யுல்லமூன ஃபதீலா. இங்கே மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாளில் அழைப்பான். யௌம நதுஉ குல்ல உனாசின், எதை கொண்டு அழைப்பான்? பி இமாமிஹிம், இமாமை கொண்டு அழைப்பான். பொதுவாக இன்னைக்கு இமாம் என்று சொல்கிறது தாய்மார்கள் என்ற கருத்து தஃசீரில் சொல்கிறாங்க. யார் அதன் பின்னால் ஃபமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனி, யாருடைய பட்டோல வலது கரத்தில் கொடுக்கப்படுவதோ, செயலேடு வலது கரத்தில் கொடுக்கப்படுவதோ, ஃபஉலாயிக யக்ரஊன கிதாபஹும், அவர்கள் அந்த செயலேடை வாசிப்பார்கள், படிப்பார்கள். அவங்களுடைய புத்தகம் போல் அது கொடுக்கப்படும், அதனை அவங்க படிப்பாங்க. வலா யுல்லமூன ஃபதீலா, அவங்களுக்கு அணு அளவு கூட, பொதுவாக ஃபத்தீல்ன்றது திரிக்கு சொல்கிறது, ஆனால் இன்னைக்கு அணு அளவு என்ற விளக்கம் கொடுக்கப்படுது. ஒரு அணு அளவும் அநீதம் செய்யப்பட மாட்டாங்க. அப்போ இங்கே யௌம நதுஉ குல்ல உனாஸ், உனாஸ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இது நாஸ் என்ற வார்த்தையினுடைய பன்மை சொல், நாஸ் என்ற வார்த்தையினுடைய பன்மை சொல். எனவே உனாஸ் என்று மனித கூட்டத்துக்கு தான் சொல்லப்படும். கியாமத்து நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் அவங்களுடைய மத சமூகம், அவங்களுடைய கட்டுப்பாடு பிரகாரம் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. அவங்க யார் யாரை பின்பற்றினாங்களோ, யார் யாரை பின்பற்றி கொண்டு இருந்தாங்களோ அந்தந்த தலைவர்களுடைய பெயர்களை கூறி இன்னாருடைய கூட்டம் என்பதாகவும் அழைக்கப்படும் என்று இந்த இமாம் என்கிறதுக்கு கருத்து சொல்லப்பட்டாக்கிது. அப்படின்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்துகளே, யா உம்மத்து மூசா, ஈசாவின் உம்மத்துகளே, யா உம்மா ஈசா, இப்படி அந்த உம்மத் எனும் பொழுது ஒரு சமுதாயம் என்ற கருத்து, அதே நேரம் தாய்மார்கள் என்ற கருத்தும் இருக்குது. பெற்றெடுத்த உம்மமார்கள், அல்லது எப்படி அவங்க அழைக்கப்படுவாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்துகளே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்துகளே,
அல்லது தௌராத்தினுடைய வேதக்காரர்களே, இஞ்சிலுடைய வேதக்காரர்களே, யா அஹ்லத் தௌராத், யா அஹ்லல் இஞ்சில், யா அஹ்லல் குரான், குரானுடைய வேதக்காரர்களே என்றெல்லாம் அழைக்கப்படுவாங்க. அல்லது முஸ்லிம்களே, யூதர்களே, கிறிஸ்தவர்களே, மஜூசியர்களே என்றும் அழைக்கப்படுவாங்க என்று யௌமனது குல்ல உனாசின் பி இமாமிஹிம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கிய குறிப்புகளை வைத்து அவர்கள் கியாமத்தில் அழைக்கப்படுவாங்க. நான் சொன்னதற்கேற்ப இமாம் என்ற இந்த சொல் என்ற சொல்லினுடைய பன்மையான வார்த்தை என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கருத்துப்படிக்கு கியாமத்து நாளில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாயின் பெயரை கூறப்பட்டு இன்னாளுடைய மகனே, அதாவது இன்ன பெண்ணுடைய மகனே, இன்ன பெண்ணுடைய மகளே என்று அழைக்கப்படுவாங்க என்ற ஒரு கருத்தும் தஃப்சீரில் சொல்லப்பட்டிருக்குது. அது காரணம் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை இல்லாமல் பிறந்தாங்க. அதனால் அவங்க கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படி அழைக்கப்படுது என்று சில முக்கியமான இமாம்கள் கருத்து சொல்லிக்கிறாங்க. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்னு அப்பாஸ், ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அறிவிக்கிறாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யதுன் நாஸ யௌமல் கியாமத்தி பி உம்மஹாத்திஹிம். தெளிவாகவே அங்கே வந்திருக்குது, மக்கள் கியாமத்து நாளில் அல்லாஹ்வின் மூலம் அழைக்கப்படுவாங்க. அல்லாஹ் அவங்களை அழைப்பான், பி உம்மஹாத்திஹிம், அவங்களுடைய உம்மமார்களை வைத்து தான் அழைப்பான். சித்ரன் மின்ஹு அலா இபாதிஹி, காரணம் என்னண்டா தன்னுடைய அடியார்களின் சில குறைகளை மறைக்கிறதுக்காக என்று சொல்லி கிதாபில் எழுதப்பட்டு இருக்கு. ஆண் அடியார்களுடைய குறைகளை அல்லாஹ் மறைக்க வேணுமெங்கிறதுக்காக வேண்டி அப்படி இன்ன மகனுடைய பேரை சொல்லி அவங்களுடைய உம்மாவுடைய பேர், இன்ன மகளுடைய பேரை சொல்லி அவங்களுடைய உம்மாவுடைய பேர், இப்படி அழைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக வந்திருக்கு. இதனால் அல்லாஹ் மக்களுடைய குறையை மறைக்கிறதுல பெரும் சத்தாராக திகழ்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத அஹதும் மின் இஹ்வானிக்கும் ஃபஸவ்வைத்தும் அலைஹி துராப ஃபல்யக்கும் அஹதுக்கும் அலா ரஅஸி கபரிஹி. உங்களில் யாராவது ஒரு சகோதரன் மௌத்தா போனால் மண்ணை போட்டு அவரை நீங்கள் மறைத்ததன் பின்னால் உங்களோட ஒருத்தர் கபரினுடைய தலைமாட்டில் இருந்து தல்கீம் செய்யுங்கன்னு சொன்னான். சும்ம லியக்குல் யா ஃபுலான் இப்னு ஃபுலானா, அதாவது இன்ன பெண்ணின் மகனே, யா ஃபுலான் இப்ன ஃபுலானா, அதாவது தாய்மார்களுடைய பெயரை கொண்டு தான் அழைக்கப்படுவாங்க என்பதற்கு இது ஹதீஸ் தலீலாக ஆதாரமாக வருது. அதாவது நீங்கள் தல்கீன் செய்யக்கூடிய நேரத்தில் கபரினுடைய மையத்தினுடைய கபரின் தலைமாட்டில் நின்று லியக்குல் யா ஃபுலான் இப்ன ஃபுலானா, இன்ன பெண்ணின் மகனே, இன்ன பெண்ணின் மகளே என்று அழைங்க. ஃபைன்னஹு யஸ்மாஹு, அந்த மையத்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தல்கீனை, அதனை அழைக்கக்கூடிய அழைப்பை கேட்குது. வலா யுஜீபு, ஆனால் அது பதில் கொடுக்க மாட்டாது. சும்ம யக்கூலு யா ஃபுலான் இப்ன ஃபுலானா, பொறவு ஃபைன்னஹு யஸ்தவி காயிதன், ரெண்டாவது விடுத்தமும் இன்ன பெண்ணின் மகனே என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் யஸ்தவி காயிதன், அது அப்படியே உட்கார்ந்து விடுது, மையத் உட்கார்ந்து விடுது. மூன்றாவது விடுத்தம் யக்கூலு யா ஃபுலான் இப்ன ஃபுலானா, இன்ன பெண்ணின் மகளே என்று சொல்கிற நேரம் ஃபைன்னஹு யக்கூல் அர்ஷதக் அல்லா, அந்த தல்கீன் ஓதக்கூடியவர், அந்த தல்கீன் ஓதக்கூடியவருக்கு அந்த மையத்து பதில் கொடுக்குது. அர்ஷதக் அல்லா ரஹிமக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவானாக, நேர்வழிப்படுத்துவானாக, உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று அந்த மலக்கு அப்படியே உட்கார்ந்து பதில் கொடுக்குது. ஒலாக்கில்லா தஷுரோன், என்றாலும் அந்த மையத்து கொடுக்கக்கூடிய பதிலை நீங்கள் உணர மாட்டீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு நீங்கள் இந்த முறையில் தல்கீன் செய்யுங்க. ஃபல்யக்குல் உத்குர் மா ஹரஜ்த அலைஹி மினத் துன்யா ஷஹாதத் அன் லா இலாஹ இல்லல்லாஹ்
நீ துனியாவில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தான் ஒருவன் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி சாட்சியம் சொல்லி கொண்டு இருந்தாயே, அந்த சாட்சியத்தை ஞாபகப்படுத்தி வைன்ன முஹம்மதின் அப்துஹு ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியானும் அவனுடைய தூதரும் என்று சொல்லி கொண்டு இருந்ததை ஞாபகப்படுத்தி அன்னக ரதீத பில்லாஹி ரப்பன், நீ அல்லாஹ்தான் ரப்பாக பொருந்தி கொண்டு வாழ்ந்தாய், வபில் இஸ்லாமி தீனன், தீனுல் இஸ்லாத்தில் தான் நீ பொருந்தி கொண்டு வாழ்ந்தாய், வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பொருந்தி கொண்டு வாழ்ந்தாய், வபில் குர்ஆனி இமாமன், குர்ஆனை வழிகாட்டியாக, வபில் காபத்தி கிப்லத்தன், காபாவை திசையாக கிபிலாவாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாய், ஃபைன்ன முன்கரன் வ நக்கீரன் யஹுது குல்ல வாஹிதின் மின்ஹுமா பியதி சாஹிபிஹி. இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டதன் பின்னால் அந்த ஜனாசாவை முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான தீங்கும் செய்ய வரமாட்டார்கள். அங்கே 2 பேரும் தன்னுடைய கையை பிடிச்சு கொண்டு முன்கர் அலைஹிஸ்ஸலாமும் நக்கீர் அலைஹிஸ்ஸலாமும் குல்லு வாஹிதின் மின்ஹுமா பியதி சாஹிபிஹி கையை பிடிச்சு கொண்டு சொல்லுவாங்க, இன் தலிக், வாங்க நாங்கள் போகலாம், லா நகோத் இந்த மன் லக்கன ஹுஜ்ஜதஹு, யாருடைய ஆதாரத்தை அவருடைய தலைமாட்டில் இருந்து தல்கீன் செய்யப்பட்டாதோ அவரிடத்தில் நாங்கள் உட்கார தேவையில்ல, ஃபயக்கூனுஹு ஹஜீஜுஹு தூனஹுமா. எனவே அந்த 2 பேருக்கும் மத்தியில் அந்த தல்கீன் அது ஒரு ஆதாரமாக ஆகிடும். ஃபகால ரஜுலுன் யா ரசூலல்லாஹ், இப்போ ஒரு மனிதர் சஹாபி கேட்டார், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, இப்போ அந்த மௌத்தா போன மனிதனுடையோ பெண்ணினுடையவோ உம்மாவுடைய பெயர் தெரியாட்டி என்ன செய்கிறது? ஃபைலம் யாரஃப் இஸ்மு உம்மிஹி, அப்படி பேர் தெரியாட்டி என்ன செய்கிறது? கால், நபி அவங்க பதில் சொன்னாங்க, ஃபல் யுன்சிபுஹு இலா ஹவ்வா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண்ணுடையவோ ஆணுடையோ பேரோட சேர்த்துக்கோங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் சஹாவி அவங்க அவனுடைய கிதாபில் பதிவாக்கி இருக்கிறாங்க. எனவே அதிகமான இமாம்கள் இதற்கு காயிலாக இருக்கிறாங்க. அதாவது இங்கே தல்கீன் ஓதலாம், ஆனால் இந்த காலத்தில் இந்த தல்கீன் எல்லாமே இல்லாமல் ஆக்கி கொண்டுட்டாங்க. அதே மாதிரி அல் மக்காசிதுல் ஹசனா என்ற கிரந்தத்திலையும் இமாம் சக்காவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை கூறியிருக்கிறாங்க. இதுக்கு சஹீஹான ஹதீஸும் இருக்குது என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தஸ்கிரா என்ற கிதாபில் இதே மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் 2 விஷயங்கள் எங்களுக்கு விளங்கியலும். ஒன்று, தல்கீன் ஓதுகிற நேரம் கபரில் நின்று கொள்வது முஸ்தஹப், மற்றொரு மனிதன் தன் தாயின் பெயருடன் அழைக்கப்படுவான், தந்தையின் பெயருடன் அல்ல என்றும் இந்த வரிசையில் இந்த குர்ஆன் ஆயத்து இந்த 70வது ஆயத்தில் 71வது ஆயத்திலையா நாங்கள் ஓதின ஆயத்தின் ஊடாக எங்களுக்கு இந்த விளக்கங்கள் சொல்லப்படுது. ஹைர், இந்த ஆயத்தில் வரக்கூடிய அடுத்த பகுதி தான் ஃபமனூத்திய கிதாபஹு பியமீனிஹி, தன்னுடைய புத்தகம் செயலீடு யாருடைய வலது கரத்தில் கொடுக்கப்படுவது, மறுமையில் அவர் எல்லா விதமான நல்ல பாக்கியங்களும் அடைந்து விட்டவர் என்றது தான் கூறுது. எனவே நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபத்தீலாங்கிறது திரி என்ற பொருள், ஆனாலும் அதனூடாக சிறிது கூட அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்ற கருத்தை தான் இங்கே சொல்லி காட்டப்படுது. அமல்கள் எழுதப்பட்ட பட்டியலை வலது கரத்தில் கொடுக்கப்படக்கூடியவங்க அதனை சத்தமிட்டு வாசிப்பாங்க. வலது கரத்தில் கொடுக்கப்படும் பட்டோலையில் நன்மைகள் எழுதப்பட்டிருக்கும். மறுமையில் நட்பேறு அடையாதவர்கள், நல்ல பாக்கியம் அடையாதவங்களுக்கு இடது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்படும், அதில் தீமைகள் தான் எழுதப்பட்டு இருக்கும். இதனால் இவங்க அந்த பட்டோலையை வெக்கத்தால் மெதுவாக படிப்பாங்க என்று தப்சீர் விளக்கம் எங்களுக்கு சொல்லுது. அடுத்து 72வது ஆயத், ஒமன் கான ஃபி ஹாதிஹி ஆமா ஃபஹுவ ஃபில் ஆஹிரத்தி ஆமா
இதனால் பட்டோலையில் பாவங்களை நிரப்பிக்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த துனியாவில் குருட்டுத்தனமாக நீங்கள் வாழ்ந்து விடாதீங்க என்கிறத உணர்த்துது. வமன் கான ஃபி ஹாதிஹி ஆமா, யார் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் குருடராக இருக்கிறாரோ ஃபஹுவ ஃபில் ஆஹிரத்தி ஆமா, அவர் கியாமத்து நாளன்றும் குருடராகவே இருப்பார். வ அதல்லு சபீலா, அந்த குருத்தனமான அவருக்கு கிடைக்கப்பெற்ற பாதை மிகவும் வழி தவறியது, அவன் மிகவும் வழி தவறியனாக ஆகிவிடுவான் என்று சொல்லப்படுது. இங்கே ஆமா என்கிறது குருட்டுத்தனத்துக்கு சொல்கிறது, கண் பொட்டேன் குருடன் என்ற கருத்து அல்ல. இது ஆமா என்கிறது குருடன் என்ற பொருளாக இருந்தாலும் கூட இங்கே நாடப்படுறது குருடன் என்ற கருத்து இல்லை. நேர்வழியை அடையாமல் அவனுடைய உள்ளத்தின் இதயத்தின் அகக்கண்களை இழந்தவன் என்கிறதான் கருத்து. அப்போ இந்த துனியாவில் உள்ளத்தால் சிந்திக்காமல் தாண்டோடித்தனமாக மனோச்சை பிரகாரம் வாழ்ந்தவரைத்தான் நாளை மறுமையில் அம்மா என்று சொல்லப்படும். மறுமையில் குருடன் என்கிறதுக்கு எந்த விதமான தப்பிக்கும் பாதையும் காண மாட்டான் என்ற கருத்து. இவைகளுக்கு விளக்கங்கள் நிறைய இருந்தாலும் கூட நான் விளக்கங்களை அடுக்கி கொண்டு போகல. மட்டுமாக நாங்கள் குரானை இன்ஷால்லா ஓதிக்கொண்டு இருக்கிறோம். மேலதிகமாக போகும் பொழுது இந்த ஆயத்துகளுக்கு உண்டான சில ஆயத்துகள் வெவ்வேறு சூறாக்களில் வரும்ங்கிறதுக்காக வேண்டி நான் சுருக்கிறேன். 73வது ஆயத்துங்களை சொல்லுது, வைன் காது ல எஃப்து நூனக்க, வைன் காது ல எஃப்தி நூனக்க அனில்லதி அவஹைனா இலைக்க லித்தஃப்தரி அலைனா கைரஹு வ இதல் லத்தஹதூக சபீலா. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு வஹி அறிவித்தோம், அதை விட்டு அது இல்லாத விஷயங்களை எங்கள் மீது இட்டு கட்டுறதுக்காக உங்களை நபியே நாங்கள் அவர்களுக்கு அனுப்பலாம். ஆனால் அவங்க அப்படித்தான் முயல்கிறாங்க. வைன் காதுல் எஃப்தினு உனக்கு, அவங்க உங்களை ஃபித்னாவில் ஆழ்த்த பார்க்குறாங்க. அனில்லதி அவஹைனா இலைக், எந்த வகையை நாங்கள் உங்களுக்கு இறக்கினோமோ அந்த வகையை விட்டும் உங்களை வேறு திசையில் ஆக்கி உங்களை ஃபித்னாவில் ஆக்க பார்க்குறாங்க. ஏண்டா லி தஃப்தரி அலைனா கைரஹு, அந்த வகையில் சொல்லப்பட்ட அல்லாத விடயத்தை எங்களுக்கு இட்டு கட்டுறதுக்காக அவங்க அப்படி செயல்படுறாங்க. வ இதல்லத்தஹதூக ஹலீலா, நீங்களும் அப்படி அவங்களுக்கு உடந்தப்பட்டு செய்வீங்கடா அந்த நேரத்தில் அவர்களுடைய நண்பர்களாக ஆகிவிடுவீங்க. அவர்கள் உங்களை அவங்களுடைய தோழர்களாக ஆக்கி கொள்வாங்க. இந்த ஆயத்து இறக்கப்பட்ட காரணம், அதாவது பாவிகள் வேதனை செய்யப்படுறத வச்சு குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஆயத்துகளுக்கு பதிலாக அந்த இடங்களில் மனிதருக்கு அல்லாஹ் கிருபை செய்வதை பற்றிய ஆயத்துக்களை ஏற்படுத்த வேணும் என்று சொல்லி ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்ட நேரம் அவங்களுடைய தெய்வங்களை தொட வேணும் என்று, ஏழை எளியவரான முஸ்லிம்களை துரத்தி விட வேணும், நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி விடுவோம் என்று இப்படி பல விஷயங்களை முஷ்ரிக்குகள் சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை அருளினான் என்று சொல்லப்பட்டிருக்குது. வலவுலா அன் சப்பத்னாக்க லக்கது கித்த தர்கனு இலைஹிம் ஷே அன் கலீலா, நபியே நாங்கள் உங்களை உறுதிப்படுத்தி மட்டும் வைத்து இருக்கவில்லை என்றால், வலவுலா அன் சப்பத்னாக்க, இவங்க இப்படியெல்லாம் உங்களை ஃபித்னாவில் போடுறதுக்கு முயல்றாங்க. வலவுலா அன் சப்பத்னாக்க, உங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி வைக்கவில்லை என்றால், லக்கது கித்த தர்கனு இலைஹிம், நீங்களும் அவங்களின் பக்கம் சாய்ந்து விட போவீங்க, நீங்களும் அவங்களின் பக்கம் கட்டாயமாக சாஞ்சிருப்பீங்க. ஷெய் அன் கலீலா, சில கொஞ்சம் விஷயத்துக்காவது உங்களை அவங்க சாய்த்து கொள்வாங்க என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. எனவே இங்கே லக்கது கித்த தர்கனு என்ற வார்த்தை சொல்லப்பட்டுகிறது. எனவே இது ருக்குன் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது, கொஞ்சமாக சாய்தல் என்ற கருத்து. ஷேயான் என்று அதற்கு இன்னும் உறுதியாக ஷேயான் கலீலன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சில அட்ஜெக்டிவ்ஸ் சேர்த்திருக்கிறான்.
அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் சொற்பமான அளவாவது சாய்ந்து விடுவாங்க என்ற கருத்து. நபித்துவத்துடைய வலிமை, சக்தி, நேர்வழி பெற்று இருந்ததனால அதனுடைய பிரகாசமும் அருளும் கிருபையும் இஸ்மத் என்ற பாதுகாவல், ஸ்திரத்தன்மை இவைகளாம் இருந்ததனால ஹஜரத் ரசூலுல்லா தப்பினாங்க. இப்படி ரசூலுல்லாவுக்கே மார்க்கத்துடைய விஷயத்தில் கங்கணம் கட்டி திசை திருப்புறத்துக்கு, ஃபித்னாவோட ஆழ்த்துறதுக்கு விரும்பினாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எங்களை எந்த அளவுக்கு இந்த யூதர்கள் வச்சு விளையாடுறாங்கங்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதி கொடுத்து அதில் ஸ்திரமாக உங்களுக்கு கிடைக்க பெற்ற மார்க்கத்தில் ஸ்திரமாக இருங்கன்னு சொல்லி கொள்கிறான். இதனால் வழிகெடுக்கிறதுக்கு இந்த யூதர்கள், மாற்று மதத்தவர்கள் மிகவும் துல்லியமான முறையில் கர்மங்களை, விடயங்களை கையாளுவாங்க. எனவே அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த இஸ்மத் என்ற பாதுகாவல் உறுதிப்பாடு எங்களிடத்திலையும் வெளியாகணும். அப்பொழுது தான் எங்களுக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மோசமான முறையில் வழிகெடுக்கிறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு பெறலாம்ங்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹைர், அடுத்தது சூரத்துல் இஸ்ரா 25வது வார்த்தையிலிருந்து நாங்கள் அடுத்த வாரங்களில் கற்றுக்கொள்வோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை கற்று அதனுடைய விடயங்களை விளங்கி, ஹதீஸையும் விளங்கி, நேரான பாதையில் சஹாபாக்கள் சென்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்ததை போல பொருத்தம் பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.